வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை, ஜெயிலுக்கு போன மனோஜ், காப்பாற்ற மீனா எடுத்த முடிவு, சிக்கல்ல விஜயா, இணையதளத்தில் வைரலாகும் ப்ரோமோ வீடியோ. வாங்க என்ன தகவல் இன்னைக்கான எபிசோடை பார்த்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் 2026 ஏப்ரல் 27 முதல் மே 2 வரைக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. இதில் ஃபைனான்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் காரணமாக மனோஜ் ஜெயிலுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் அவரை காப்பாற்றுவதற்காக மீனா அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. என்ன நடந்தது என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒவ்வொரு முறையுமே மனோஜும் விஜயாவும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அவர்களை முத்துவும் மீனாவும் தான் காப்பாற்றி கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் மனோஜ் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் முத்துவை ஜெயிலுக்கு போனவென்று வசப்படுவாங்க. விஜயா மட்டும் லேசுப்பட்டவங்க கிடையாது. தன்னுடைய மகன் தனக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் முத்து தான் முரடன், அவங்க ஜெயிலுக்கு போனவென்று பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அதிரடியான ஒரு புது சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது அண்ணாமலை கையெழுத்து போட்டு வீட்டு பத்திரத்தை ஃபைனான்ஸிடம் கொடுத்து விஜயா மனோஜுக்கும் பணம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த உண்மை ஃபைனான்ஸரும் சிந்தாமணி வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இந்த வீட்டை நாங்கள் ஏலத்தில் விட போகிறோன்னு மிரட்டியிருக்கிறாங்க. உடனே முத்து நான் ஒரு மாதத்திற்குள் எல்லா பணத்தையும் தந்து வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் அடுத்த வாரத்திற்கு ப்ரோமோ மொத்தம் 40 லட்சம் ஃபைனான்ஸிடம் கொடுக்க வேண்டியிருக்கும் நிலை. அதில் 10 லட்சத்தை கொண்டு முத்து விடுறாங்க. இதை பார்த்து கடுப்பான சிந்தாமணி, நீ பணத்தை தந்து வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போ, நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறியா? அதற்கு நான் விடமாட்டேன்னு மனோஜ் மீது ஃபைனான்ஸரை வைத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்ய வச்சிருக்கிறாங்க. மனோஜ் அவருடைய அப்பாவின் கையெழுத்தை போட்டு ஏமாற்றியதாக ஃபைனான்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மனோஜை போலீஸார் அரெஸ்ட் செய்துடுறாங்க. இதற்கு மனோஜுக்காக மட்டுமே யோசிக்கும் விஜயா இந்த முறையும் மனோஜ் ஜெயிலில் இருக்கிறார் என்றதுமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவருக்காக அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மீனா சிந்தாமணி வீட்டுக்கு சென்று மனோஜ் மீது கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி அவங்க வெளியே அனுப்பலைன்றா, உனக்கு எதிராக சங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வைத்து உன்னை உள்ளே தள்ளிவிடுன்னு மிரட்டுறாங்க. இனி சிந்தாமணி பயந்து மனோஜை வெளியே அனுப்ப போகிறாங்களா அல்லது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு மனோஜ் கூடுதல் ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்களா என்பது அடுத்த வாரம் தான் தெரியும். மனோஜ் மீனாவை முத்துவையை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் குடும்பத்திற்கு மீனா இப்போ அதிரடியாக மாறியிருக்கிறாங்க. இனியாவது விஜயாவும் மனோஜும் மீனாவை புரிந்து கொள்ள போகிறாங்களா அல்லது வழக்கம் போல் ஜெயிலை விட்டு வெளியே வந்து மீனா மீது பழியை போட்டு திட்ட போகிறாங்களா என்ற பொறுத்திருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.